ஜூன் 9, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. பொறுமையாயிருங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் கடைசி நேரத்தில் மாற்ற வல்லவராயிருக்கிறார். Be patient, God is able to change everything at the last moment. யோபு 23 அதிகாரம் 14 வசனம். Job chapter 23 verse 14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு எதை குறித்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். அவருடைய வேலை வரும்போது அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். இதை புரிந்து கொள்ள முடியாததினால் அநேக வேளைகளில் முறுமுறுக்கிறோம், சோர்வற்று போகிறோம். கர்த்தர் அதினதின் காரியங்களை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்கள் காரியங்களையும் அதற்கு என்று குறித்த வேளையில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். சில வேளைகளில் நாமும் பாடுகளின் மத்தியில் கடந்து செல்லும் போது ஆண்டவர் என்னை மறந்துவிட்டாரோ, எனக்கு உதவி செய்யவே இல்லையே என்று நாம் நினைப்பது உண்டு. ஆனால் நம்முடைய தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனை வேளைகளில் உங்கள் விசுவாசத்தை இழந்து போய்விடாதிருங்கள், பின்வாங்கி போய்விடாதிருங்கள். நீங்கள் போகிற பாடுகளின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி இரட்டிப்பாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். He carries out his decree against me, and many such plans he still has in store. My dear brothers and sisters, whatever the Lord has in mind for you, He will accomplish it. When His time comes, He will finish everything for you. Not being able to understand this often makes us grumble and get tired. The Lord does His things in due time, and He will do your things in due time. Sometimes when we too pass through the path of suffering, we think that the Lord has forgotten me and has not helped me. But our God has promised to be with us until the end of the world. Children of God, do not lose your faith in times of trial. Do not backslide. The Lord knows the path of your sufferings. He will bless and exalt you doubly by accomplishing what He has ordained for you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் புதிய விதமான நன்மைகளை, புதிய விதமான ஆசீர்வாதங்களை, பாக்கியங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கத்தனி தந்து அவர்களை வழி நடத்துவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த ஆண்டவரே, நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் நீர் ஆண்டவரே எங்களுக்கென்று குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் பல காரியங்களை குறித்து வைத்திருக்கிறீர். அதை அதன் காலத்தில் நீர் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அதை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக ஆண்டவரே முறுமுறுக்காதபடிக்கு, சோர்வுற்று போகாதபடிக்கு அப்பா உம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்களில் பாடுகள் ஆண்டவரே, உபத்திரவங்கள் அதிகமாக வரும்போது கடவுள் உண்மையாகவே இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கலங்கி போயிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நாளில் நீ தந்த உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக கர்த்தர் எனக்காக குறித்திருக்கிறதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு அப்பா இந்த உலகத்திலே அவர் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராலே எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் கூட திரும்பமாக கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் அவருடைய விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு, சோர்ந்து போய் விடாதபடிக்கு, பின்வாங்கி போய் விடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வழியிலே அவர்கள் நடக்கும்படியாக கர்த்தர் எல்லாவற்றையும் குறித்த காலத்திலே இரட்டிப்பாய் மாற்றி கொடுத்து என் வாழ்வை ஆசீர்வதிப்பார்.
என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா என்ற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு உம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நிற்கிறபை தர வேண்டுமா செபிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பல நாட்களாக ஆண்டவரே செபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு பதில் வரவே இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அப்பா கலங்கி போயிருக்கிற அந்த உள்ளங்களில் கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த வார்த்தை கொண்டு நீர் பேசி மகனே மகளே உனக்கு குறித்திருக்கிற காரியத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி அவளோடு கூட பேசி அதை நீ நிறைவேற்றி தந்து அவளை பாக்கியத்தை ஆண்டவரே அதிசயத்தை அற்புதத்தை அவள் வாழ்விலே காணும்படியாக நிற்கிறபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய விசுவாசத்திலே வளரும்படியாக நமக்கு கனி கொடுக்கும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நிற்கிறபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நீரே இரட்டிப்பான நன்மைகளை ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை உள்ளவரே இரக்கம் உள்ளவரே நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தர் நீ செய்தலும் நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக எல்லா காரியங்களையும் நீ நேர்த்தியாய் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. அம்மை துதிக்கிறோம் பலவீனத்தின் மத்தியிலே செபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு பலவீனத்தில் இருந்து ஆண்டவரே சுகத்தை நீ தந்து ஆசீர்வதித்தருமா செபிக்கிறோம். இப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் அந்த மாற்றி நல்ல சுக வாழ்வை நீ தந்தரல விடுமா செபிக்கிறோம். அந்த கட்டிகள் எல்லாம் மறைந்து போகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். விசேஷமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அதிகமாக படித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். நல்ல தேர்ச்சியை நீ தருவீராக. நல்ல மகிழ்ச்சியை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். நேர்த்தியான ஆண்டவரே படிப்பு ஆண்டவரே உயர்ப்பு கல்விகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் யார் யார் எந்தெந்த தேவைகளுக்காக செபிக்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் கர்த்தர் நீ சந்தித்து அவர்களுக்கு என்று குறித்திருக்கிற காரியங்களை சரியான நேரத்திலே அவருடைய வாழ்விலே நீ நிறைவேற்றி அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அவருடைய குடும்பங்களில் அவர்கள் காணும்படியாக நீர் ஆண்டவரை கிருபை செய்வ தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி கொடாகொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை அவள் காணும்படியாக நல்ல சுக வாழ்வைகளை பெற்று அவள் வாழ்ந்திருக்கும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நீர் அவளை ஆசீர்வதித்தரலாம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாள்களை ஆண்டவரை கணவனும் மனைவும் இணைந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து ஆண்டவரை அநேக திருமண நாட்களை காணும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அவளுக்கு நல்ல பாக்கியத்தையும் நன்மையும் ஆண்டவர் நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக வழிநடத்துவீராக. இன்னுமா நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தந்து நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை இந்த நாள் முன்கருத்து செபிக்கிறார்களோ அத்தனையிலும் ஆண்டவரே அப்பா நீர் அதிசயத்தை அற்புதத்தை செய்வதற்காக எல்லாவற்றையும் வாக்கி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒரு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.